guys, welcome to the channel. நம்ம வியூவர்ஸில் ஒருத்தவங்க ஹோம்மேட் பெயிண்ட் எப்படி பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி நம்ம ஹோம்மேட் பெயிண்ட் தான் பார்க்க போகிறோம். ஒரு 5 மெத்தட் இருக்குது, அது நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். நான் டவ் ஷாம்பு எடுத்துக்கிறேன். நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் ஒயிட் கலரில் இருக்க ஷாம்பூஸே எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம கலருக்கு ஏதாச்சும் திங்ஸ் ஆட் பண்ணுவோம். அந்த டைமில் ஒயிட் இருக்கும்போது தான் நமக்கு கலர் கரெக்டாக வரும். நான் இங்க் பென்னோட கார்ட்ரிட்ஜ்லேருந்து கொஞ்சமாக இங்க் எடுத்துருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டவ் ஷாம்புவில் நீங்கள் இந்த மாதிரி பெயிண்ட் ஏதாச்சும் மிக்ஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் மெட்டாலிக் ஃபினிஷ் மாதிரியே இருக்கும். ஏன்னா டவ் ஷாம்புவோட டெக்ஸ்டரே அப்படி தான் இருக்கும். நான் கலர் கொஞ்சம் டல்லாக இருக்குது, நான் கொஞ்சம் டார்க் கலருக்காக அடிஷ்னலாக இங்க் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சதை ஏதாச்சும் ஓல்டு பெயிண்ட் பாக்ஸ் உங்களுக்கு காலியாக இருந்ததுன்னா அதில் ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். என்கிட்ட ஒன்று இருக்குது, நான் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ செகண்ட் மெத்தட் நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ நான் கொஞ்சமாக ஃபெவிகால் எடுத்துக்கிறேன். இந்த ஃபெவிகால் கூட நம்ம பாண்ட்ஸ் பவுடர் இருக்குல்ல, அதுதான் ஆட் பண்ண போகிறோம். ஃபெவிகால் எவ்வளோ அமௌண்ட் ஆட் பண்ணமோ சேம் அமௌண்ட் நீங்கள் பாண்ட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வாட்டர் எடுத்துருக்கேன். ஏன்னா ஃபெவிகால் கொஞ்சம் திக்காக இருக்கும் பெயிண்ட்டு விட. ஸோ கொஞ்சம் நம்ம வாட்டர் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். பவுடரும் ஃபெவிகாலும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் பெயிண்ட் பண்ணும்போது அந்த திட்டாக இருக்காது பவுடர். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த பெயிண்ட் டெக்ஸ்டர் வர வரைக்கும் உங்களுக்கு வாட்டர் எவ்வளோ வேணுமோ லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் வாட்டர் அதிகமாகிடுச்சு, நான் ஃபெவிகால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஒயிட் கலர் டால்கம் பவுடர் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் கலருக்காக இந்த மாதிரி ரங்கீலா பெயிண்ட், இந்த 10 rupees பெயிண்ட் வரும்ல இந்த மாதிரி பாக்ஸு, அதிலேருந்து நான் ஒரு பிங்க் கலர் எடுத்துக்கிறேன். அது காலியாகிற மாதிரி இருக்குது, எனக்கு அந்த கலர் வேணும். ஸோ நான் பிங்க் கலர் எடுத்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த கலரும் கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி தான் இருக்குது, டார்க் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதுங்க மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, இது கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி தான் இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் பெயிண்ட் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பெயிண்ட் எடுத்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ அகைன் நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் கலர் எப்படி இருக்குன்னு. இந்த கலர் எனக்கு கொஞ்சம் ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கு. இதையும் நம்ம இந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். தேர்ட் மெத்தடுக்கு நான் பேஸ்ட் எடுத்திருக்கேன், ஒயிட் கலர் பேஸ்ட். நீங்களும் ஒயிட் கலர் பேஸ்ட்டை எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சமாக பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட கலருக்காக நான் அக்ரிலிக் பெயிண்ட் இருக்குல்ல, அதுலேருந்து எனக்கு பிடிச்ச ஒரு கலர் எடுத்துக்கிறேன். அது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒயிட் கலர் பேஸ்ட் அதிகமாக இருக்கும், கலர் கொஞ்சமாக இருக்கும். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப ஈஸியாக மிக்ஸ் ஆகிடுச்சு மிக்ஸ் பண்ண உடனே. இதில் நம்ம வாட்டர் எதுவும் இப்போ நான் ஆட் பண்ணலை. நம்ம பெயிண்ட் பண்ணும்போது இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், அப்போ நான் வாட்டர் சேர்த்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதிக அமௌண்ட் இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே பண்ணுறேன். இப்போ இந்த பாக்ஸில் இதை ஸ்டோர் பண்ணி வச்சிடுறேன். ஃபோர்த் மெத்தடுக்கு நான் பாடி லோஷன் ஒன்று எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பாடி லோஷன் வேணாலும் எடுத்துக்கலாம், ஒயிட் கலரில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதுக்கு நான் கலருக்கு கேசரி பவுடர் இருக்குல்ல, அது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு ஒரு ஆரஞ்சு கலர் கிடைக்கும். கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுவும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப சீக்கிரமாகவே மிக்ஸ் ஆகிடுது. பார்க்கவே இது நல்லா ஸ்மூத்தாக இருக்குது இந்த பெயிண்ட். இதில் நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இதையும் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் அந்த பாக்ஸில். இப்போ ஃபைனல் மெத்தடுக்கு நான் இந்த மாதிரி சாக் எடுத்திருக்கேன். இது நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பவுடர் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம பெயிண்ட் பண்ணும்போது அந்த திட்டாக இருக்காது. கலருக்காக நான் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுத்தையும் நம்ம வாட்டர் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி சாக் பீஸ் பவுடரையும் மஞ்சத்தூளையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கலர் ரொம்பவே டல்லாக இருக்க மாதிரி இருக்குது. நான் கொஞ்சம் இன்னும் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து அகைன் நான் மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கலர் எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அவ்வளோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி அடித்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நான் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கலர் அண்ட் டெக்ஸ்டர் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாட்டர் அண்ட் அந்த பவுடர்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இது பவுடர் ஐட்டம்னால கொஞ்சம் டைம் எடுக்கும், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பவுடர் எப்போ ஆட் பண்ணாலும் நீங்கள் கொஞ்சம் பெயிண்ட் மிக்சிங் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண பெயிண்டெல்லாம் டெஸ்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு டவ் ஷாம்பில் பண்ணோம்ல, அந்த பெயிண்ட்டை நான் டெஸ்ட் பண்ணுறேன். இதில் நம்ம இங்க் ஆட் பண்ணியிருந்தோம் கலருக்காக. வாவ், ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது இந்த பெயிண்ட் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. அந்த ஃப்ளோ ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப சாஃப்டாக இருக்குது பெயிண்ட் பண்ண. நல்லா க்ளாஸியாகவும் இருக்குது ஃபினிஷ். ஆனால் கலர் மட்டும் கொஞ்சம் டல்லாக இருக்குது. நம்ம பெயிண்ட் பாக்ஸில் இருக்கிறத விட கலர் கொஞ்சம் டல்லாகவே இருக்குது. செகண்ட், நம்ம ஃபெவிகால், பாண்ட்ஸ் பவுடர் அண்ட் ரங்கீலா பெயிண்ட் இருக்குல்ல, அதை ஆட் பண்ண பெயிண்ட். இதுவும் பெயிண்ட் பண்ண நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இது நல்லா ரியல் பெயிண்ட் மாதிரி இருக்குது, ஷாப்பில் வாங்குகிற மாதிரியே. நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணதுனால இதுலேயும் அந்த ஒரு க்ளாஸி ஃபினிஷ் இருக்குது. நான் உங்களுக்கு ஃபைனலாக காட்டுறேன் எல்லாமே எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு, அந்த க்ளாஸி எஃபெக்ட்லாம். அடுத்து நம்ம டூத் பேஸ்ட் வச்சு செஞ்ச பெயிண்ட். இது கூட நம்ம அக்ரிலிக் கலர் யூஸ் பண்ணியிருந்தோம் கலருக்காக. இது நான் இப்போ உங்களுக்கு பெயிண்ட் பண்ணி காட்டுறேன். இது கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது. திக்காக இருக்கனால தான் அந்த ஃப்ளோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் வாட்டர் ஆட் பண்ணோன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் பார்க்குறதுக்கு நம்ம ஷாப்பில் வாங்கின ஒரிஜினல் பெயிண்ட் மாதிரியே தான் இருக்குது. நான் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி பெயிண்ட் பண்ணுறேன், அப்போ தான் இது கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போதே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் ப்ரிப்பேர் பண்ணோம், வாட்டர் எதுவும் ஆட் பண்ணலை. இதோட ஃபினிஷ் ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ ஃபோர்த் ஒன் பார்த்துடலாம். வாவ், கலர் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது நம்ம மாய்ஸ்சரைசர் க்ரீம் யூஸ் பண்ணி செஞ்சது, கூட கேசரி பவுடர் ஆட் பண்ணோம். வாவ், இவ்வளோ நேரம் நான் பண்ணதிலே இதுதான் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது பெயிண்ட் பண்ணுறதுக்கு. ஃப்ளோ நல்லா இருக்குது அண்ட் ஈஸியாக அது கவர் பண்ணுது. ஒயிட் ஸ்பேஸ் எதுவும் பெருசாக வரலை. ஸோ இது ரொம்பவே பெஸ்ட் பெயிண்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப நீட்டாக இருக்குது இதில் பெயிண்ட் பண்ணால். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லார்கிட்டேயும் பாடி லோஷன் இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம சாக் பவுடர் அண்ட் டர்மரிக் ஆட் பண்ணி செஞ்ச பெயிண்ட் பார்க்கலாம். இதே பெயிண்ட் மாதிரி இல்லை, கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி இருக்குது. இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இது பவுடர் கொஞ்சம் அப்படியே தான் இருக்குது. நான் மிக்ஸ் பண்ணேன், நல்லா தான் நான் கிரைண்ட் பண்ணேன். இருந்தாலும் அந்த பவுடரோட டெக்ஸ்சர் அப்படியே தெரியுது. எனக்கு இந்த பெயிண்ட் அந்த அளவுக்கு பிடிக்கல. நீங்கள் டெக்ஸ்சர் பெயிண்ட் மாதிரி ஏதாவது பண்ண போகிறீங்க அப்படின்னா இது யூஸ் பண்ணுங்கள். ஒரு வேளை ட்ரை ஆன அப்புறம் அந்த பவுடர்லாம் போயிடுமா என்னன்னு தெரியல. ஃபஸ்ட்டு நம்ம டவ் ஷாம்பில் பண்ணது மெட்டாலிக் பெயிண்ட் மாதிரியே இருக்குது. பெயிண்ட் பண்ணுறதுக்கு அந்த ஃப்ளோவும் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கடுத்து செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் மூணுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதோடய டெக்ஸ்சர் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த செகண்ட் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளாஸி ஃபினிஷ் இருக்குது பாருங்கள். ஃபெவிகால் ஆட் பண்ணதுனால நமக்கு அந்த ஒரு க்ளாஸி எஃபெக்ட் இருக்குது. தேர்ட் ஒன் ரியல் ஒரிஜினல் பெயிண்ட் மாதிரி இருக்குது, ஷாப்பில் வாங்கின மாதிரியே. அண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஸ்பேஸுமே இல்லை, ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. அதோடய ஃபினிஷ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபிஃப்த் ஒன் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. டெக்ஸ்சர் பெயிண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு பண்ணதுலேயே 2, 3, 4 ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் இன்னும் எந்த மாதிரி கிராஃப்ட் வீடியோஸ் வேணும்னு எனக்கு சொல்லுங்கள். நான் அந்த வீடியோஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.